மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தியானத்திற்கு செல்வார் என காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர் ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம் தெரிவித்துள்ளார். 2024 மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் வெளியான கருத்து கணிப்புகளில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 350க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆச்சாரியா பிரமோத் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் மோடி தேசிய ஒற்றுமையின் உச்சம், காஷ்மீரில் இருந்து 370வது சட்டப்பிரிவு நீக்கம், ராமர் கோவில் கட்டியது, கல்கி தாமுக்கு அடிக்கல் நாட்டுதல், முத்தலாக் நீக்கம், நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், முழு உலகிலும் இந்தியாவின் கௌரவத்தை நிலைநாட்டியது உள்ளிட்டவை எல்லாம் சாதாரண சம்பவங்கள் இல்லை. இதனால் பிரதமர் மோடி மீது இறைவனின் மகத்தான கருணை இருப்பதாக எப்போதும் கூறுகிறேன். தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தவுடன் அசுர சக்திகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஆன்மீக பலம் பெற கன்னியாகுமரிக்கு தியானம் செய்ய சென்றார். துரதிருஷ்டவசமாக இந்த விவகாரத்தில் கூட எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதை கைவிடவில்லை. அதிகாரம் வருவதும் போவதும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் இருக்கும் இடத்தில்தான் இருக்கிறது. மக்கள் தங்கள் கையில் அதிகாரத்தை உணர்கிறார்கள். மோடியின் கைகளில் நாடு பலமாக இருப்பதாக மக்கள் உணர்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஜூன் 4ஆம் தேதி மாலை இளவரசரும் தியானத்திற்கு செல்வார். குகையை தேடும் பணி நடக்கிறது என்று ராகுல் காந்தியை கேலி செய்யும் விதமாக பதிவிட்டுள்ளார்.